Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பெரிமீட்டர் அண்ட் ஏரியால எக்ஸசைஸ் 11.3 ல 6th சம்ல இருந்து 10th சம் வரைக்கும் பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 1 ல இருந்து क्वेश्चन நம்பர் 5 க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன். வாங்க 6th சம் பார்க்கலாம். Saima wants to put a lace on the edge of a circular table cover of diameter 1.5 meter. ஒரு circular டேபிளோட கவருக்கு சுத்தி லேஸ் வந்து போடணும். அதோட இது பாத்தீங்கன்னா டயாமீட்டர் பாத்தீங்கன்னா 1.5 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. Find the length of the lace required. அப்போ நம்ம எவ்வளோ லேஸ் அந்த length of the lace எவ்வளோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். இதை சுற்றி போடுறதுக்கான லேஸோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் இஸ் காஸ்ட். இஃப் 1 மீட்டர் ஆஃப் த லேஸ் காஸ்ட் ₹15. ஒரு மீட்டர் லேஸ் வந்து 15 ருபீஸ்னால் இதை சுற்றி தேவைப்படுற லேஸோட காஸ்ட் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். லென்த் ஆஃப் லேஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் டேபிள். இப்போ லென்த் ஆஃப் லேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிளை நம்ம சுற்றி போடுறது தான் அந்த லென்த் ஆஃப் லேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் டேபிள் வந்து லென்த் ஆஃப் லேஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் டேபிள்னு எழுதணும். ஏன்னா வந்து டேபிளை சுற்றி கண்டுபிடிக்கணும்னாலே அது சர்க்கம்ஃபரன்ஸ் தான். இப்போ லென்த் ஆஃப் லேஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் டேபிள்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர் 1.5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். டயாமீட்டரில் பாதி வந்து ரேடியஸு. அப்போ 1.5/2. இப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5/2ன்னு எழுதிக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டேபிள் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டேபிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. which is equal to 2 into பையோட வேல்யூ வந்து நீங்கள் 22/7 எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் 3.14 எடுத்துக்கலாம். இப்போ 22/7 நம்ம சால்வ் பண்ணால் 3.14 வரும். அப்போ 22/7 இல்லை 3.14 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 3.14 எடுத்துக்கிறேன். ஏன்னா 3.14 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். 22/7னா நம்ம 7ஆல் டிவைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் 3.14 எடுத்துக்கிறேன். இப்போ ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் 1.5 மீட்டர்னா ரேடியஸ் வந்து 1.5/2. அதை இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டூவும் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது 3.14ம் 1.5யும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 3.14 இன்ட்டு 1.5 5 டேபிள்ஸில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும். லாஸ்ட் டிஜிட் 5 4s are 20, கேரி ஓவர் 2, 5 1s are 5, 6 7, 5 3s are 15. நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கோங்க. இங்கே க்ராஸு 1 4s are 4, 1 1s are 1, 1 3s are 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 7 இங்கே 0 அப்படியே வந்துடும். 7 + 4 11, கேரி ஓவர் 1, 5 + 1 6 7 4. இப்போ 4710 வருது. இப்போ நம்ம டெசிமல் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 லாஸ்ட்டு ஒரு டிஜிட்டில் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இப்போ மொத்தமாக எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னா 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இப்போ 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 4.710ன்னு வரும். இப்போ 4.71. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0 வேல்யூ இல்லாதனால நான் 4.71ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 4.71 மீட்டர்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் லேஸ் ரெக்வயர்டு ஈக்குவல் டு 4.71 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா காஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் லேஸ். காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் லேஸ் வந்து ₹15 கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் லேஸ் ஈக்குவல் டு ₹15 எழுதிக்கோங்க. அப்போ நம்ம எவ்வளோ கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஆஃப் 4.71 மீட்டர். இப்போ இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 4.71 மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுது. இப்போ ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணணும். 15 × 4.71 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் டெசிமலை ஃபஸ்ட்டு எழுதிட்டு 4.71 × 15 எழுதிக்கிறேன். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 5 1s are 5, 5 7s are 35, கேரி ஓவர் 3, 5 4s are 20, 23. நெக்ஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம். இந்த 1ல் மல்டிப்ளை பண்ணலாம். 1 1s are 1, 1 7s are 7, 1 4s are 4.
ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 5 6 7 + 3 10 கேரி ஓவர் 1 4 6 5 6 7 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. இங்கே அதே மாதிரி இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். பார்த்தீங்கன்னா ருபீஸ், இது காஸ்ட்னு கேட்டதுனால கண்டிப்பாக ருபீஸ் எழுதுங்க. ருபீஸ் 70.65 இதான் ஆன்சர். வாங்க 7th சம் பார்க்கலாம். Find the perimeter of the adjoining figure which is a semicircle including its diameter. நம்ம வந்து பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ஒரு செமி சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இப்போ டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் என்னென்னு கேட்டிருக்காங்க, 10 சென்டிமீட்டர். இதோட டயாமீட்டர் 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் என்னென்னா டயாமீட்டர் பை 2 ரேடியஸ். இப்போ வந்து 10/2 10 சென்டிமீட்டர் பை 2 which is equal to 5 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். அதை கண்டுபிடிச்சிக்கோங்க. இது டயாமீட்டர். அதனால் டயாமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் வந்து டயாமீட்டரில் பாதி, அப்போது 5 சென்டிமீட்டர் வரணும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு கேட்டாங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். இந்த செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் பார்ட் ப்ளஸ் லென்த் ஆஃப் ஏபி. இதை நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ப்ளஸ் இந்த ஏபியோட பார்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து வரணும். இப்போ லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் எவ்வளோ? ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் என்னென்னா πr. இது ஃபுல்லாக எடுத்திங்கன்னா ஒரு பெரிமீட்டர் ஃபுல் சர்க்கிள் எடுத்தோம்னா 2πrன்னு சொல்லுவோம். இப்போ செமி சர்க்கிள்னால் அதில் பாதி. இதில் வந்து ஃபுல் சர்க்கிள் இல்லாமல் பாதி இருக்குது. இப்போ பாதி இருந்துச்சுன்னா 2πr/2ன்னு வரும். அப்போ 2 2 கேன்சல் ஆச்சுன்னா வெறும் πr. இப்போ லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் பார்ட் பார்த்திங்கன்னா πr. அதை எழுதிக்கோங்க. 2πrல பாதி, அப்போ வந்து πrன்னு வரும். அதுவும் ப்ளஸ் இதுலேருந்து இது வரைக்கும் πr ப்ளஸ் லென்த் ஆஃப் ஏபி. இந்த டிஸ்டன்ஸையும் இது பெரிமீட்டர்ன்றது இந்த ஃபுல்லாக நம்ம சேர்த்து சொல்கிறது. அப்போது இங்கேருந்து இது வரைக்கும் பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் வந்து கேட்டிருக்கப்போ லென்த் ஆஃப் செமி சர்க்கிள் பார்ட் வந்து πrரும் ப்ளஸ் இந்த பார்ட்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த பார்ட் பார்த்திங்கன்னா ஏபி பார்ட் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ லென்த் ஆஃப் ஏபி 10 சென்டிமீட்டர். இதை இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நீங்கள் வந்து 22/7 எடுத்துக்கலாம். அப்படி இல்லாமல் 3.14 எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் தான். இப்போ நீங்கள் 22/7 எடுத்தால் 7ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வரும். அதனால் நான் 3.14 எடுத்துக்கிறேன். மல்டிப்ளைலே முடிஞ்சிடும். இன்ட்டு ரேடியஸ் என்னென்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 சென்டிமீட்டர் ப்ளஸ் இந்த 10 சென்டிமீட்டர் இங்கே எழுதிக்கிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். 3.14 × 5 5 4s are 20 கேரி ஓவர் 2 5 1s are 5 6 7 5 3s are 15. இப்போ லாஸ்ட்டு 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். இங்கே பாயிண்ட் வந்து 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால இங்கே லாஸ்ட் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறோம். அப்போது 15.17 வரும். இப்போ இந்த 15.70 சென்டிமீட்டரையும் இந்த 10 சென்டிமீட்டரையும் ஆட் பண்ணுறோம். 10 சென்டிமீட்டர் எப்படி எழுதுவோம்னா 10.00ன்னு எழுதுவோம் டெசிமலில். அப்போ இங்கே ஆட் பண்ணுறோம். இது ரெண்டையும் 0 + 0 0 7 + 0 7 5 + 0 5 1 + 1 2. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 25.7 சென்டிமீட்டர் எழுதலாம். இந்த 0 வந்து எழுத வேண்டாம், எழுதினாலும் பரவாயில்ல. ஏன்னா இந்த பாயிண்ட்க்கு அப்புறம் 0 வந்து வேல்யூ இல்லை. இப்போ 25.7 சென்டிமீட்டர். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 8th சம். ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் சர்க்குலர் டேபிள் டாப் diameter 1.6 centimeter if the rate of polishing is ₹15 per meter square ன்னு கேட்டிருக்காங்க. டேக் பையை வந்து நம்ம 3.14 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சர்க்குலர் டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க. அதோட காஸ்ட் கண்டுபிடிக்கணும். பாலிஷிங் அது எவ்வளோ பாலிஷிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்ட்டு. இப்போ வந்து அது பாலிஷிங் காஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா அது எவ்வளோ ஏரியா டு பி பாலிஷ்னு நம்மளுக்கு தெரியணும். எவ்வளோ ஏரியா பாலிஷ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். ஏரியா டு பி பாலிஷ் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்குலர் டேபிள் டாப். இப்போ சர்க்குலர் டேபிள் டாப்போட ஏரியா நம்மளுக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ காஸ்ட் வந்து தேவைப்படும் நம்மளுக்கு தெரியும். இப்போ ஏரியா டு பி பாலிஷ்ட் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் சர்க்குலர் டேபிள் டாப்னு எழுதிக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் வந்து 1.6 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பட் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுனா டயாமீட்டரில் பாதி வந்து ரேடியஸ். அப்போது 1.6/2 அப்படின்னு வரும். இதான் ஒரு சர்க்குலர் டேபிள் டாப்பு. அதில் டயாமீட்டர் வந்து 1.6 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த சர்க்குலர் டேபிள் டாப்க்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் பாலிஷ் பண்ணுறதுக்குன்னு கேட்குறாங்க. அப்போது ஏரியா எவ்வளோ பாலிஷு அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம வந்து இது காஸ்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போது இதோட இந்த சர்க்குலர் டேபிள் டாப்போட ஏரியா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். உள்ளே இருக்கிறது தான் ஏரியா. இப்போ ஏரியா ஆஃப் சர்க்குலர் டேபிள் டாப்பு தெரிஞ்சிருக்கணும். அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏரியா ஆஃப் சர்க்குலர் டேபிள் டாப். ஏரியா ஆஃப் சர்க்குலர் டேபிள் டாப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஈக்குவல் டுன்னு எழுதிக்கோங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா பார்த்திங்கன்னா பை ஆர் ஸ்கொயர். இப்போ பைக்கு வந்து 22/7 வேணால் இங்கே 3.14 யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. டேக் 3.14, அதனால் 3.14 யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னுக்கு பைக்கு வந்து 3.14 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஆர் ஸ்கொயர்ன்றது ரேடியஸு. இப்போ 1.6/2 வந்து ரேடியஸு. இப்போ 1.6/2 2 ஆர் வரணும். ஆர் இன்ட்டு ஆர் தான் ஆர் ஸ்கொயர். இப்போ 2 டைம்ஸ் வந்து 1.6/2 எழுதணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பாருங்கள். 3.14 எழுதிக்கோங்க. அப்படி இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். 1.6யும் 2யும் 2 1s 2 8s 16. இங்கே 1.6 இருக்கிறதுனால 0.8ன்னு வரும். அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். 2 1s 2 8s 16, இங்கே 0.8ன்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பாயிண்ட் எல்லாம் இருக்குது இங்கே, அதனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டெசிமலில் நம்ம ஃப்ராக்ஷனாக எழுதிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். 314 இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால கீழே 100 எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே 0.8 மேலே நியூமரேட்டரில் நம்பர் மட்டும் எழுதிட்டு இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால பை 10 போட்டுக்கோங்க. இதுவும் வந்து மேலே நம்பர் மட்டும் எழுதிக்கோங்க 8, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கிறதுனால 10 எழுதிக்கோங்க. இப்போ இதை வந்து மேலே நியூமரேட்டர் ஃபுல்லாக நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 314 × 8. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 8 4s 32, 3 8 1s 8, 9 10 11 கேரி ஓவர் 1, 8 3s 24 25 வரும். திருப்பி ஃபஸ்ட்டு இந்த 8ல் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்தது வந்த ஆன்சரை திருப்பி ஒரு 8ல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ 8 2s 16 கேரி ஓவர் 1, 8 9, 8 5s 40 கேரி ஓவர் 4, 8 2s 16, 16 + 4 20 வரும். உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,096ன்னு வந்திருக்கு. இப்போ டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ 100 × 10 1000, 1000 × 10 10,000 வரும். இப்போது இதை வந்து நம்ம டெசிமலை லாஸ்ட்டில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு டெசிமலை வந்து ஃப்ராக்ஷனாக மாற்றிட்டு லாஸ்ட்டாக ஃப்ராக்ஷனை வந்து டெசிமலாக மாற்றிடலாம். இப்போ மேலே இருக்க நியூமரேட்டரை அப்படியே எழுதிட்டு இப்போ கீழே டினாமினேட்டரில் எவ்வளோ 0 இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 zeros இருக்குது. அப்போது லாஸ்ட்லேருந்து 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கலாம். அப்போது 2.0096 மீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.0096 மீட்டர் ஸ்கொயர் தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் 1 மீட்டர் ஏரியா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா வந்து ₹15ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கணும். காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஈக்குவல் டு ₹15 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் பாலிஷிங் 2.0096 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 15ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணணும். 2.0096 மீட்டர் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் டெசிமலை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 2.0096 × 15. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 301,440ன்னு வரும். இங்கே எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போ 1 2 3 4 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ருப்பீஸ், இது காஸ்ட்னு கேட்டதால் ருப்பீஸில் எழுதணும். ₹30.144 அப்படின்னு எழுதிடலாம். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 9th சம். Shashli took a wire of length 44 cm and bent it into the shape of circle. அப்போது 44 cm வயர் எடுத்து அதை வந்து சர்க்கிளாக வந்து பெண்ட் பண்ணியிருக்காங்க. wire is bent into the shape of circle. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find the radius of the circle. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். ஆல்சோ find its area. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். if the same wire is bent into shape of square, அதே வயரை ஸ்கொயராக பெண்ட் பண்ணுறப்போ what will be the length of each sideன்னு கேட்டிருக்காங்க. which figure encloses more area, அதுவும் கண்டுபிடிக்கணும். சர்க்கிளாக ஸ்கொயரா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஒயரை சர்க்கிள் ஷேப்பில் பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒயர் இஸ் பெண்ட் இன்ட்டு ஷேப் ஆஃப் சர்க்கிள். அப்போ லென்த் ஆஃப் ஒயரும் அப்போ அந்த சர்க்கிள் ஷேப்பில் அந்த ஒயரை வந்து பெண்ட் பண்ணுறப்போ அந்த ஒயரோட லென்த்தும் அதை இப்படி சர்க்கிளாக பெண்ட் பண்ணுறப்போ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளும் ரெண்டுமே சேம் தான், ரெண்டும் ஈக்குவல். இப்போ லென்த் ஆஃப் ஒயர் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு எழுதிக்கணும், ரெண்டும் ஈக்குவல். இப்போ லென்த் ஆஃப் ஒயர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். லென்த் ஆஃப் ஒயர் வந்து 44 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ லென்த் ஆஃப் ஒயர் கீழே 44 எழுதிக்கோங்க. இப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா வந்து 2πr. நெக்ஸ்ட்டு 44 இங்கே எழுதிக்கோங்க ஈக்குவல் டு 2 இன்ட்டு இங்கே பையோட வேல்யூ 22/7 எடுத்துக்க சொன்னாங்க, அதனால நம்ம 22/7 எடுத்துக்கலாம். ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும், ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். அப்போ ஆர்னு போட்டுக்கலாம். இங்கே 44 இங்கேயே இருக்கும், இங்கே இருக்க டினாமினேட்டரில் இருக்க 7 செய்கிறப்போ நியூமினேட்டரில் வரும். இந்த 2ம் 22ம் கீழே வந்துடும், டினாமினேட்டரில் வந்துடும். இங்கே ரேடியஸ் ஆர் இங்கே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் 11 டேபிள்ஸில். 11 2s are 22, 11 4s are 44, 2 1s are 2 2s are 4, திருப்பி 2 1s are 2 1s are 2. இப்போது ஆர் பார்த்திங்கன்னா வெறும் 7 தான் இருக்கும், 1 7s are 7. அப்போ ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேடியஸ்க்கு அப்புறம் ஆல்சோ ஃபைண்ட் இஸ் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள், இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா வந்து πr². இங்கே பைக்கு வந்து 22/7 எடுக்க சொன்னால 22/7 இன்ட்டு இப்போ தான் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் 7 சென்டிமீட்டர்ன்ட்டு, r²னால நம்ம 7 × 7 2 வாட்டி எழுதிடுவோம். இப்போ 7 1s are 7 1s are கேன்சல் பண்ணிடலாம். 22யும் 7யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 154 cm² அப்படின்னு வரும். ஏன்னா இதுக்கு 7 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் மல்டிப்ளை சென்டிமீட்டர்². நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If the same wire is bent into shape of square, what will be the length of each side? அப்போ அதே வயரை நம்ம ஸ்கொயர் ஃபார்மில் பெண்ட் பண்ணோன்னா சைடு எவ்வளோ, ஈச் சைடும் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஆஸ் ஒயர் இஸ் பெண்ட் இன் த ஷேப் ஆஃப் ஸ்கொயர்னால் அந்த லென்த் ஆஃப் ஒயரும் இந்த பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரும் பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயரும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ லென்த் ஆஃப் ஒயர் ஏன்னா நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது சைடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஈச் சைடும். அப்போ லென்த் ஆஃப் ஒயர், அந்த ஒயர் வந்து லென்த் ஆஃப் ஒயரும் அது வந்து ஸ்கொயர் ஃபார்மாக பண்ணுறப்போ அது சுற்றி இருக்க பெரிமீட்டரும் ஈக்குவலாக இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சைட் கண்டுபிடிக்கணும். இப்போ லென்த் ஆஃப் ஒயர் 44 கிவன், அதை எழுதிக்கோங்க. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்திங்கன்னா 4 × சைடு. இப்போ 44 = 4 × சைடுன்னு இருக்குது. நம்ம இங்கே சைடு மட்டும்தான் தேவை, அப்போ சைடு மட்டும் வச்சுக்கலாம், எஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த 4 வந்து இங்கே வந்துடும் டினாமினேட்டரில். இப்போ 4 1s are 4 11s are 44. அப்போ சைடு கேட்டிருந்தாங்க, சைடு = 11 சென்டிமீட்டர். வாங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா what will be the length of each side? Which figure encloses more area, circle or square ஆன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஸ்கொயர் வந்து ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் = சைடு இன்ட்டு சைடுன்னு ஃபார்முலா. ஏ இன்ட்டு ஏவும் போடலாம், இல்லை சைடு இன்ட்டு சைடுன்னு எழுதலாம். இப்போ சைடு வந்து என்ன கண்டுபிடிச்சோன்னா 11 சென்டிமீட்டர். இப்போ 11 சென்டிமீட்டர் இன்ட்டு 11 சென்டிமீட்டர், 11 11s are 121 சென்டிமீட்டர் இன்ட்டு சென்டிமீட்டர்². இப்போ ஏரியா ஆஃப் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா இது 121 cm². அதே மாதிரி ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்த்திங்கன்னா 154 cm². அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க, விச் ஃபிகர் என்க்ளோசஸ் மோர் ஏரியான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 154 இல்லை 121 பாருங்கள், 154 தான். அப்போ வந்து 150 ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் என்க்ளோசஸ் மோர் ஏரியான்னு எழுதணும். வாங்க நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 10th சம். ஃப்ரம் எ சர்க்குலர் கார்ட் ஷீட் ஆஃப் ரேடியஸ் 14 cm, 2 circles of radius 3.5 cm and a rectangle of length 3 cm and breadth 1 cm are removed as shown in the adjoining figure. Find the area of the remaining sheets கேட்டிருக்காங்க. ஒரு சர்க்குலர் கார்ட் ஷீட், இதுதான் அந்த சர்க்குலர் கார்ட் ஷீட். இதில் வந்து ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இது வரைக்கும் 14 சென்டிமீட்டர்.
அதையும் அந்த 14 சென்டிமீட்டரையும் நெக்ஸ்ட்டு 2 சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 2 சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ். அதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3.5 சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ்னால் இதில் பாதி இங்கே வச்சு இப்படி எடுக்கணும். 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அண்டே ரெக்டாங்கிள் லென்த் வந்து 3 சென்டிமீட்டர். லென்த்து 3 சென்டிமீட்டரும் அதோட பிரெத்து வந்து 1 சென்டிமீட்டரும். இதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா சரிங்களா, இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரிமைனிங் ஷீட். மீதி இருக்கிற ரிமைனிங் ஷீட்டில் இருக்கிற ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது எல்லாமே ரிமூவ் பண்ணுறோன்னா ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள், அதுதான் இது 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களே, ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள், இதுதான் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். அது 2 இருக்கிறதுனால 2 டைம்ஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், இதுதான் அந்த ரெக்டாங்கிள். இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், ரிமூவ் பண்ணுறோம். அதனால் ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் மைனஸ் 2 டைம்ஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இதை நம்ம எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ரிமைனிங் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் ஈக்குவல் டு லார்ஜர் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். இப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். பை இன்ட்டு லார்ஜர் சர்க்கிள்னால நான் பெரிய ஆர் யூஸ் பண்ணிக்கிறேன். பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பைக்கு தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா 22/7 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் வந்து 22/7 யூஸ் பண்ணிக்கிறேன். 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வந்து 14, 2 ஆர், அதனால் 14 × 14 எழுதிக்கோங்க. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 7 1s are 7 2s are 14. இப்போ 22 × 2 பார்த்திங்கன்னா 44 வரும். 44ஐயும் 14ஐயும் மல்டிப்ளை பண்ணோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ஏரியா ஆஃப் லார்ஜஸ்ட் சர்க்கிள் கண்டுபிடிச்சாச்சு. இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் கண்டுபிடிக்கலாம். ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் தான். இங்கே என்ன ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியஸை நம்ம எடுத்துக்கிறோம் 3.5 சென்டிமீட்டர். இப்போ பை ஆர் ஸ்கொயர் சின்ன ஆர் வச்சுக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஸ்மாலர் வச்சுக்கிறேன். இப்போ பை வந்து 22/7 எழுதிக்கணும். ஆர் ஸ்கொயர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 3.5 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்போ 3.5 வந்து 2 வாட்டி எழுதிக்கோங்க. 3.5 × 3.5. இப்போ நம்ம வந்து கேன்சல் பண்ணலாம். 7 1s are 7 5s are 35. இங்கே டெசிமல் இருக்கிறதுனால 0.5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 22ஐயும் 0.5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 22 × 0.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 2s are 10, கேரி ஓவர் 1, 5 2s are 10, 11 வரும். நெக்ஸ்ட் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருந்ததுனால இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 11ன்னு வரும். இப்போ 11ஐயும் 3.5ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 11 கூட 3.5 மல்டிப்ளை பண்ணுறோம். இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38.5ன்னு வரும். அப்போ ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 38.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அதுக்கு லென்த் பிரெத்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஈக்குவல் டு L × B. L × B. லென்த் வந்து 3ன்னு கொடுத்துருந்தாங்க, பிரெத் வந்து 1 கொடுத்துருக்காங்க. இப்போ 3 × 1 3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர், இது 3 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 சென்டிமீட்டர் × 1 சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் 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 ஸ்கொயர். இப்போ நம்ம ரிமைனிங் ஏரியா, இது வந்த ஆன்சர் எல்லாம் இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ரிமைனிங் ஏரியா ஈக்குவல் டு இப்போ ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஏரியா ஆஃப் லார்ஜர் சர்க்கிள் வந்து 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ 616 நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள் 2 டைம்ஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் சர்க்கிள். ஏன்னா 2 ஸ்மாலர் சர்க்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம 1 கண்டுபிடிச்சோம், இங்கே வந்து 2 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டைம்ஸ் ஸ்மாலர் சர்க்கிள். அப்போ 2 × போட்டு இதை எழுதணும் 38.5. 2 × 38.5. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் பார்த்திங்கன்னா 3.
இப்போ 616 அப்படியே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2வையும் 38.5ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 38.5 into 2. 2 5s are 10, carry over 1, 2 8s are 16, 17, 2 3s are 6, 7. இங்கே ஒரு டிஜிட் தள்ளி பண்ணிக்கோங்க, இங்கே வச்சு கேன்சல் பண்ணுங்கள். அப்போ 77 வரும். இப்போ 77 மைனஸ் இந்த 3. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். 616 மைனஸ் 77. ஸோ பாரோ பண்ணுறோம். இது 0, இது 16. 16 மைனஸ் 7 பார்த்திங்கன்னா 9. இங்கே பாரோ பண்ணிக்கோங்க. இது 5. 10 மைனஸ் 7 3 5. அகெயின் வந்து இப்போ வந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 539 வந்திருக்கு. அது கூட இந்த 3யை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். 539 மைனஸ் 3 பார்த்திங்கன்னா 536ன்னு வரும். இப்போ 536 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் இதோட ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.